ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து தேங்காவை வச்சு ஒரு குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கோகோனட் குக்கீஸ் எப்படி பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். இந்த கோகோனட் குக்கீஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து தேங்காவை மிக்சியில் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம துருவியும் பண்ணலாம், ஆனால் துருவினா கொஞ்சம் பெருசாக இருக்குங்கனால நான் மிக்சியில் நல்லா ஃபைனாகவே இது பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். சிம்மிலே வச்சு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். நம்ம ஆனால் நல்லா சிம்மில் வச்சு பண்ணணும். அப்போ தான் அது எல்லா இடமும் ஈவனாக நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். இப்போ இந்த தேங்காய் வந்து நல்லாவே இதாகிடுச்சு, ஈரத்தன்மை எல்லாமே போயிடுச்சு. இப்படி நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும், நல்லா பொல பொலன்னு வந்துருச்சு. இதை வந்து நம்ம அப்படியே நிறுத்தி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த கோகோனட் குக்கீஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த வறுத்த தேங்காயை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் கொப்பரை தேங்காயாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பால் வந்து நான் ஒரு 5லேருந்து 6 டீஸ்பூன் கிட்ட பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் மைதா, அதாவது 150, இந்த கப்பால் நான் வந்து 150 ml எடுத்திருக்கேன். இது 120 ml. ஒரு இது இன்னொரு குவார்ட்டர் இது நான் எடுத்திருக்கேன். நம்ம 120 ml எடுத்தால் 100 ml வந்து சுகரு. இது வந்து பட்டர் வந்து ஒரு 50 கிராம்ஸ் கிட்ட நான் எடுத்திருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த பட்டரை இதில் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் இந்த பவுடர் சுகர், நான் வந்து சுகரை வந்து பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அது நல்லா சாஃப்டாக இருக்கும் குக்கீஸு. இதை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி அடித்தா தான் அது நல்லா அந்த குக்கீஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணி, நான் பாதி தான் இதில் ஆட் பண்ணுறேன். பாதி வந்து நான் லாஸ்ட்டாக டிப் பண்ணுறதுக்கு வேணுங்கிறனால பாதி ஆட் பண்ணிட்டு வச்சுக்கிறேன். இது நம்மளோட விஷ் தான். நிறைய கோகோனட் இது இருக்கணும்னு நினச்சா நம்ம நிறையா போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பார்த்து மீடியமாக எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி பிசைஞ்சால் போதும். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றினாலே இது போதும். இது நல்லா இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு இது பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 15லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட இது நம்மளுக்கு அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை நல்லா குக்கீஸாக பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி ட்ரே எடுத்திருக்கேன். நான் வந்து அவனில் வைக்க போகிறேன். நம்ம வந்து இட்லி தட்டில் கூட வச்சு நம்ம வைக்கலாம். நம்ம இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து இதில் நடுவில் டியூட்டி ஃப்ரூட்டி அங்கங்கே வைக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஜாம் இருந்தால் கூட வைக்கலாம். இது எல்லாத்தையுமே நான் வந்து அவனில் 180 டிகிரியில் 25 மினிட்ஸ் வைக்க போகிறேன். நம்ம வந்து டைரெக்டாக இப்போ கடாயில் வைக்கிறதா இருந்தால் கீழே வந்து சால்ட்டு இல்லைன்னா மணல், ஆற்று மணல் இருந்துன்னா அதை போட்டுட்டு நீங்கள் ஒரு இது கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இதை வந்து நம்ம ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட வச்சா அது கரெக்டாக இருக்கும். இந்த பிஸ்கெட் பார்த்து நல்லா கிறிஸ்பாக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா உள்ளாரையும் நல்லா இதாக இருக்குது. இதை நீங்களும் இதே மாதிரி இந்த அளவில் செஞ்சு பாருங்கள். இது நல்லாயிருக்கும். இது சின்ன பசங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது இல்லை ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் தரத்துக்கு அதுக்கெலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா இதை கொடுக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான் பண்ணுறதுமே. நம்மளுக்கு டோட்டலாக இது வந்து பேக் ஆகிறதுக்கு 20 மினிட்ஸ். இது பண்ணுறதுமே நம்ம மாவு எப்படி சப்பாத்திக்கெலாம் மாவு பேசுகிறோமோ அது மாதிரி தான். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.